ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக இன்ஸ்டன்ட் கம்மங்கூழ். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 கிலோ நான் காட்டு கம்பு குருணை அப்படிங்கிறத கடையில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கம்பு கூட வாங்கிக்கலாம். குருணையாக வாங்கியிருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் புழுங்கரிசி இது கூட சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம். டெய்லி கம்மன் சாதம் ஆக்கிட்டுக்க வேண்டியதில்லை. இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு குளிர்ச்சி தரும். உடல் சூட்டை வெளியேற்றும். கம்பம் உடலுக்கு தெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வறுத்துட்டோம். ரொம்ப வறுக்க வேணாம், நல்லா சூடானா போதும். வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ரவை பாத்தில் அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், வறுத்துட்டோம். வெயிலுக்கு டெய்லி இதை அப்போதைக்கு காய்ச்சி ஒரு டப்பா மோர் எடுத்துகிட்டு போனோம்னா லஞ்சுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ரவைக்கு மேலே கூட அரைக்கலாம். அப்போ இதை எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா இது வேகணும் கம்பு. இது கூட உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா காய்ச்சிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக செஞ்சுக்கிட்டு இது கூட மோர் சேர்த்துக்குங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற கம்மங்கூழ் தினம் குழந்தைங்களுக்கு கூட ஒட்டமாக கொடுக்கலாம். வெயில் கால நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கீழே வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ அடுப்பில் ஏற்றிக்கலாம். அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம், இல்லைனா பொங்கி வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. இப்போ எனக்கு இந்தளவுக்கு போதும். நான் ஒரு சட்டி மாதிரி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மாங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பரான கம்பங்கூழ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், கம்பங்கூழ் எடுத்து இதில் ஊற்றுறேன். சின்ன சட்டியாக வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் கூட, ஒரு மண்பானை டம்ளர் கூட இருக்குது. தேவையான மோர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் ஊறுகாய் இது கூட வச்சு சாப்பிட்லாம். மோர் மிளகாய் சாப்பிட்லாம். வெயிலுக்கு ஏற்ற கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஸ்டன்ட் கம்மங்கூழ் ரெடி.